தத்தோ விசிருஷ்டா ராமேன, ராமனாலே அனுமதித்து கண் அசைச்சதுதான் தாமதம்னா. அத்தனையுமே காணும், எங்க போச்சுன்னே தெரியல. அத்தனை வேகமா மொத்த குரங்கு ஓடுறதுக்கு ஆரம்பிச்சது. அங்க பக்கத்துல இருந்த வனம் அழிஞ்சு போச்சு, மலை அழிஞ்சு போச்சு, நிமிஷ போதில எல்லாத்தையும் காணும். அது எப்படி இவ்வளவு பெரிய மலை இருந்தேன்னு ராமன் பாக்கிறார். 52 கோடி, எவ்வளவு மலை இருந்து என்ன லாபம்? மரங்களா கொண்டு போய் கடல்ல போட்டுது, மலைகளா கொண்டு போய் போட்டுது. மெதுமெதுவே எல்லாம் மிதக்கிறதுக்கு ஆரம்பித்தன. கற்கள்லாம் மிதக்கிறது, நடுநடுல மரங்களை போட்டிருக்கோம் இல்லையோ, அது கற்களை தள்ளி தள்ளி போக ஒட்டாதவண்ண சேர்த்து பிடிச்சுக்கிறது. இப்படி ஒரு குரங்கா செய்ய ஆரம்பிச்சது. மலை குறைஞ்சுட்டே போறது, குரங்கு அதே எண்ணிக்கையில இருக்கு. கடைசியில 4 குரங்கா சேர்த்து ஒரு மலையை தூக்க ஆரம்பிச்சது. ஆரம்பிக்கச்சே ஒரு குரங்கு ஒரு கையில ஒரு மலை, ஒரு கையில ஒரு மரம். ஷாலாம் சைலாம்ச உத்தம்யானுட்டு ஒரு கைக்கு ஒன்னு எடுத்துட்டு சீக்கிரம் தீந்து போச்சு. மலை இல்லே, மத்தது இல்லே. அதனால 4 சேர்த்து ஒன்னொன்னா எடுத்துட்டுதான். தொண்டடிப்புடி ஆழ்வார் திருமாலையில பாடினார், குரங்குகள் மலையை நூக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி தரங்கலீர் அடைக்கலுத்த சலமிலா அணிலம் போலேன். தரங்க நீர் அலைகளோட கூடின இந்த சமுத்திரத்தை அடைத்தன குரங்குகள். குரங்குகள் மலையை நூக்கன்னு போச்சோம். நிறைய குரங்கு சேர்ந்து சேர்ந்து ஒரு மலையை தூக்கித்தான். சுவாமி சக்தி இல்ல போல் இருக்கு, 4 குரங்கு சேர்ந்துதான் ஒரு மலையை தூக்குமோன்னா ஒரு குரங்கு 4 மலை தூக்கும், அவ்வளவு சக்தி இருக்கு. ஆனா மலை இல்ல, குரங்கு நிறைய இருக்கு. அதனால 4 குரங்கா சேர்ந்து ஒரு மலையை தூக்கித்தான். ஒரு குரு இருந்தார், அவர் ஒரு குண்டூசியை தொலைச்சிட்டார். அவருக்கு 4 சிஷ்யால் இருந்தா. 4 பேரை பார்த்து குண்டூசியை தேடின்னு வாங்கினார். 4 பேரும் விழுந்து விழுந்து தேடினா குண்டூசி கிடைச்சிருத்து. இப்ப யார் கொண்டு போய் கொடுக்கறது? குருவனுடைய கைங்கரியத்துல 4 பேருக்கும் பங்கு வேணும் இல்லையோ. இவன் நான் தான் எடுத்துன்னு போவேங்கிறான், இவன் நான் தான் எடுத்துன்னு போவேங்கிறான், இவன் நான் தான் எடுத்துன்னு போவேங்கிறான். ஒருத்தன் சொன்னா ஒரு பெரிய மரத்தை கொண்டு வருவோம், அதுல இந்த ஊசியை சொருகுவோம், 4 பேரா மரத்தை தூக்கின்னு போவோம்னா. சரி, மரத்தை உடைச்சின்னு வந்தா ஊசி அதுல சொருகி வச்சா 4 சிஷ்யாலும் சேர்ந்து மரத்தை கொண்டு போய் ஆச்சாரியன் முன்னாடி போட்டா மரத்துல இருந்து குண்டூசியை காணும். இது இத்தனையும் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள இவ்வளவு பெரிய மரத்துல ஒரு குண்டூசியை குத்தினா அது எங்க இருக்கும்? இப்ப அதனால ஒருத்தன் கொண்டு போய் கொடுத்திருந்தா நல்லா இருக்கும். ஆசை 4 பேருக்கும் குரு கைங்கரியம் வேணும், அத போல ராம கைங்கரியம் வேணும்னு எல்லா குரங்குக்கும் ஆசை இருக்காதா? அதனால 4 குரங்கா சேர்த்து ஒரு மலையை தூக்கிட்டுதான். குரங்குகள் மலையை நூக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி தண்டானன்ய பிரகிருஹந்தி விசின்மந்தி ததாபரே வானரை சதசஸ்தத்ர ராமஸ்ய ஆக்ஞாபுரஸ்ஸரை மேகாபைஹி பர்வதாபைச்ச திரிணை காஷ்டைர் பபந்திரே புஷ்பிதாக்ரைச்சதுர்பிஹி சேதும் பத்னந்தி வானராக. இந்த சேத்துவ கட்டணம் ஆரம்பிச்ச உடனே கல்லுகல்லா கொண்டு போய் போட்டுட்டே இருக்கு. கல்லா போட்டுட்டா யார் பூசறது? கல்ல வச்சா கட்டணம் வருமா? நடுவுல பூசினா தானே செவுரு நிற்கும். இந்த குரங்களுக்கு பூச தெரியல. என்ன சமுத்திரராஜன் நலன்கிட்ட கல்ல வைக்கிறதுக்கு ஒத்துனுட்டார். பூசறத பத்தி ராமன் பேசவே இல்லை. யார் பூசறதுன்னு தெரியல. பக்கத்துல இருந்த அணில்கள்லாம் கூடி முடிவெடுத்துதான். சரியா கட்டடம் கட்டுறதுக்கு தெரியல, கல்லுக்கெல்லாம் முதக்கிறது. காலை வச்சா கல்லு நகர்ந்து படுத்துனா என்ன பண்றது? நாம குறுக்கு போய் பூசி விட்டுடுவோம் அப்படின்னு அணில்கள் முடிவுக்கு வந்தன. எல்லா அணில்களும் போய் நன்னா தீர்த்தம் ஆடித்து. முதல் சேதுஷ்ணாதான் அணில் தான். நாமெல்லாம் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம் இல்லையோ, இதெல்லாம் அப்புறம். முதல்ல ராமன் திருவடி படுறதுக்கு முன்னாடியே அணில்கள் அத்தனை போய் தீர்த்தம் ஆடித்து ஜலத்தை உடம்பு முழுக்க ஒட்டிண்டு மணல்ல போய் புரண்டுதான். புரண்டுட்டா உடம்பு முழுக்க மண்ணு ஒட்டிக்குமோ இல்லையோ, அந்த மண்ணோட திரும்ப சேத்துக்கு ஓடி போகும். மண்ணை உடம்ப சிலிர்த்து உதிர்த்துக்கும். அது நடுவுல பூச்சி வேலையாட்டம் ஆகிக்குமா. அதுதான் ஆழ்வார் சாதித்தார். குரங்குகள் மலையை நூக்க குளித்து தாம் புரண்டிட்டு ஓடி. அது குளிச்சது, மறுபடியும் மண்ணை ஒட்டிண்டது, புரண்டது, புரண்டிட்டோடி தரங்க நீர் அடைக்கலுத்த சலமிலா அணிலம் போலேன். அந்த அணில் பண்ணின கைங்கரியத்துக்குள்ள நான் பண்ணாத விட்டுட்டேனே. ஒரு குரங்கு பண்ண கைங்கரியத்தை நான் பண்ணல, அணில் பண்ணின கைங்கரியம் கூட என்னிடத்துல இல்ல. இந்த அணில்கள்லாம் குரங்கு பார்த்து சொல்றது நிஜமாவே அன்னைக்கே அது சொல்லித்து, உங்களுக்கு சரியா கட்டடம் கட்டவே தெரியலேன்னு. என்னன்னு குரங்கு கேட்டுது. கல்லுகள்லாம் வச்சா ஆறு பூசறது, நாங்க தான் பூசறதுக்காக வந்தோம். உங்களுக்கு அவசரமே புரியலையே. காலை உணவு ராமனுக்கு இக்கரையில அழுத்துனா மதிய உணவு அக்கறையில இருக்க வேண்டாமா? அந்த அவசரம் புரியாம நீங்க மெதுவா கட்டிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் கட்டுங்கோ அப்படின்னு அணில் ஆணையிட்டுதான். ஹனுமானு கோவம் வந்துருது. நாங்க ஏதோ கல்ல வச்சிருந்தா போனா போறதுன்னு ஒரு கைங்கரியம் கொடுத்தா நீ என்ன குறுக்க வந்து எங்களை ஆணையிடுற? இது ரொம்ப அதிகம் அப்படின்னு ஹனுமான் சொன்னார். ஒரு அணில் ரொம்ப நெஞ்ச நிமிர்த்தி நின்று கேட்டுதான், நீங்க ஆறு கல்ல கொண்டு போய் வைக்கிறவா தானே? ஆமான்னார் ஹனுமான். நாங்க ஆறு பூச்சி பூசிறவா தானே? ஆமான்னார். பூச்சி பூசிறவன் தானே கொத்தனார், கல்ல கொண்டு போய் வைக்கிறவனே சித்தாள், கொத்தனார் தானே சித்தாளை ஏவணும். அதனாலதான் நாங்க இப்ப ஏவிட்டு இருக்கோம். யார் கல்ல வச்சாலும் அவதான் சித்தாள், அவ யார் பூசறாளோ அவதான் கொத்தனார். அணில் தானே பூசிட்டு இருக்கு. இப்ப அப்ப அணில் தான் கொத்தனார், கல்ல கொண்டு போய் வைக்கிற குரங்குகள் தான் சித்தாள், ஒழுங்கா வேலை செய்யுங்க அப்படின்னு அணில் சொல்லித்தா. இப்படி குரங்கு அணில்களுமாக சேர்த்து உற்சாகத்தோட ராம கைங்கரியத்திலே ஈடுபட்டன.
அது கட்ட கட்ட மெதுமெதுவே ஒரு யோஜனையா நகர ஆரம்பிக்கிறது. முதல் நாளில் கிருதானி பிரதமேனான்ஹா யோஜனானி சதுர்தச பிரகிருஷ்டைர் கஜசங்காசைகி துவரமணைகி பிளவங்கமைகி. யானையைப் போல பருத்திருக்கிற குரங்குகள்லாம் முதல் நாளில் பிரதமேனான்ஹா யோஜனானி சதுர்தச 14 யோஜனை தூரம் முதல் நாளில் கட்டப்பட்டது. த்விதீயேன ததைவான்ஹா யோஜனானிது விம்சதிஹி 20 யோஜனை தூரம் இரண்டாவது நாளில் கட்டப்பட்டது. அன்ஹா திருத்தீயேன ததா யோஜனானிது சாகரே துவரமாணைர் மகாகாயைர் ஏகவிம்சதிரேவச மூணாவது நாளில் 21 யோஜனைகள் கட்டப்பட்டன. சதுர்த்தேன ததாச்சான்ஹா துவாவிம்சதி ரதாபிவா அடுத்த நாள் நான்காவது நாள் 22 யோஜனைகள் கட்டப்பட்டன. கடைசி நாள் பஞ்சமேன ததாச்சான்ஹா பிளவகைகி க்ஷிப்ரகாரிபிகி வேகமா கட்டுற குரங்குகள்லாம் ஐந்தாவது நாளில் 23 யோஜனைகள் கட்டின. யோஜனானி திரையோவிம்சத் சுவேலம் அதிகிருத்தியவை. ஆக 14, 20, 21, 22, 23 கூட்டினா 100. 5 நாள் 100 யோஜனை தூரம் கட்டி முடித்து 5 நாள் சாயங்காலத்துக்குள்ள ராமன் அங்க போய் சேர்ந்துடணும் என்ன இப்ப போறதுக்கு ஆரம்பிக்கிறா. தசயோஜன விஸ்தீர்ணம் சதயோஜனம் ஆயத்தம் ததுர்ஷுர் தேவகந்தர்வாக நலசேத்தும் சுதுஷ்கரம். தேவர்களும் கந்தர்களும் நலனாலே கட்டப்பட்ட சேத்துவை கட்ட முடியாத சேத்துவை நலன் கட்டிவிட்டான். ராமானுகிரகத்தால கட்டினான். எல்லாரும் பாக்குறாளாம் எவ்வளவு அகலமானது. தசயோஜன விஸ்தீர்ணம் 10 யோஜன தூரம் அகலம். சதயோஜனம் ஆயத்தம் 100 யோஜன தூரம் நீளம். 100 யோஜன நீளம்னா 1000 மைல். 10 யோஜன அகலம்னா 100 மைல். 100 மைல் அகலத்துக்கு 1000 மைல் நீளத்துக்கு கட்டிடுத்து. அப்பதான் இவ்வளவு பெரிய சேனை போக முடியும். இப்படி இப்ப கணக்கு பாருங்க. அப்ப திருப்புல்லாணி இன்னைக்கு திருப்புல்லாணி திவ்யதேச சேவிக்கிறோம். தர்பசேன பெருமாள் ராமேஸ்வரத்துக்கு முன்னாடி இருக்கிற திவ்யதேசம். திருமங்கியாழ்வார் 20 பாசுரங்கள் பாடியிருக்கார். இந்த தர்பசேன பெருமாள் இடத்திலிருந்து கீழே அப்படியே கடற்கரையோரமா 100 மைல் போனா கிட்டத்தட்ட தூத்துக்குடி தாண்டி பாதி தூரம் வந்துடும். அவ்வளவு அகலத்துக்கு அணை கட்டி இருக்கான் ராமன். ஏன் அவ்வளவு அகலம்னா இத்தனை கோட்டி வானரங்கள் போகணும் இல்லையோ, அதனால அத்தனை அகலம். இன்னைக்கு நீங்க அந்த இடத்தெல்லாம் போனீங்கன்னா எங்கிருந்து கொண்டு ராமன் மேற்பார்வை பார்த்தான், எங்கிருந்து ஹனுமான் கட்டுறதுக்கு ஆரம்பிச்சார், எங்க சைன்யம் முதல்ல கால் வச்சது, எல்லா இடத்தையுமே நீங்க சேவிச்சுக்கலாம். நமக்கு முக்கியம் அந்த இடத்துக்கு போறது, சேவிக்கிறது, ராமாயணத்தை படிக்கிறது. தானே மற்றவை நடந்து கொண்டே இருக்கும். தசயோஜன விஸ்தீர்ணம் சதயோஜனம் ஆயத்தம் ததுர்ஷுர் தேவகந்தர்வாக நலசேதும் சுதுஷ்கரம். ஆப்ளவந்தா பிளவந்தச்ச கர்ஜந்தச்ச பிளவங்கமாக. ஒன்னு குதிக்கிறது, ஒன்னு ஆடுறது, ஒன்னு பாடுறது, ஒன்னு மேல ஏறது, ஒன்னு தோல் மேல ஏறது, ஒன்னு குதிக்க, எல்லாம் பண்ணிட்டுதான். அப்படி கூட்டம் கூட்டமா மக்கள் உள்ளே இறங்க. ஆசோபத மகான் சேது சீமந்த இவ சாகரே. நேர சேது எப்படி இருக்குன்னு ஆகாயத்திலேருந்து படம் எடுத்தாப்ப சொல்றாரு பாருங்க. சமீபத்தில் நீங்க படம் எல்லாம் பாத்தீங்களோ இல்லையோ, அதுக்குன்னு ஒரு படம் எடுத்து அதுக்குள்ளுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணி இது எத்தனை நாளா இருந்திருக்குன்னு சொல்லி இதெல்லாம் நடந்ததே. எப்படி அது மேலேந்து பார்த்தா தோற்றம் அளிக்கிறதுன்னு வால்மீகி சொல்றார். அசோபத மகான் சேது, பெரிய சேது இப்படி காட்சி அளித்தது. சீமந்த இவ சாகரே, ஒரு நேர்கோடிட்டா போலே, சாகரத்துக்கு நடுவில் ஒரு கோடிட்டா போலே சேது காட்சி அளித்தது. அந்த சேதுவில் ராமன் இறங்குகிறான். ததப்பாரே சமுத்திரஸ்ய கதாபாணிர் விபீஷணா. இந்த சமுத்திரத்தை தாண்டி விபீஷணன் முதல்ல அந்த பக்கம் போயிட்டார். அவருக்கு சேத்துல தாண்டணுங்கிற தேவையில்லை. ராட்சசங்கிறதுனால ஆகாச மார்க்கத்துல தாண்டி தன் தோளில் கதையை பிடித்து கொண்டு ராம ஆகமன ஆகாங்ஷத்தோட ராமன் இந்த சேத்துல நடந்து வரட்டும்னு எதிர்பார்த்துட்டு அக்கறையிலே முதல்ல விபீஷணன் 4 ராட்சசாலும் போயிட்டா. எப்போ நீங்க கொஞ்ச நாள் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கூட ஒரு பாலம் அகலமா இல்ல பாலம் சுமாரா இருக்குன்னா 2 பக்கம் வண்டி விட மாட்டா. அந்த மூலையிலே சாப்பு விளக்கு இருக்கும், இந்த மூலையில பச்சை விளக்கு இருக்கும், அங்கேயும் ஆள் இருக்கும், இங்கேயும் ஆள் இருக்கும். இந்த பக்கம் போலான்னு கொஞ்ச நாள் விடுவா, அப்புறம் அந்த பக்கம் வரலான்னு கொஞ்ச நாள் விடுவா. அதே போல விபீஷணன் இப்ப அக்கறை போய் நின்னுட்டார். வரட்டும், ஆறார் இப்படி வர வேண்டுமோ. எதிர் வழி பாதை கிடையாது, இது ஒரு வழி பாதை தான். மேலும் எப்பவுமே எதிர் வழி இருந்ததில்லை. ஏன்னா ராமன் திரும்பி அப்படி போல ஒரு வழியில தான் அவர் போயிருக்காரே தவிர ராமன் திரும்ப புஷ்பக விமானத்துல தான் அயோத்திக்கு சென்றான். ஆக இக்கரையிலேருந்து அக்கறைக்கு அங்கு போய் கதாபாணியாக விபீஷணன் நின்றான். ஹனுமந்தன் துவமாரோக அங்கதம் தத லக்ஷ்மண அயம் ஹி விபிலோ வீர சாகரோ மகராலயா. அப்போது ராமலக்ஷ்மணர்கள் நடக்க ஆரம்பிக்கச்சே சுக்ரீவன் பிரார்த்திக்கிறான், வேண்டாம் ராமா, ஹனுமானுடைய தோல்ல நீ ஏறிக்கோ, அங்கதனுடைய தோல்ல லக்ஷ்மணன் ஏறிக்கொள்ளட்டும், அதிவேகமாக அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் என்று சுக்ரீவன் பிரார்த்திக்க நடந்தார்கள். அயம் ஹி விபுலோ வீர சாகரோ மகராலயா வானராணாம் ஹி சாத்தீர்ணா வாகினி நலசேதுனா.
தீரே நிவிசிசே ராஜ்ஞே பகுமூல பலோதகே. ஆகாசத்திலேருந்து இந்த சேது கட்டினதை பார்த்த தேவர்கள்லாம் ராமனை கொண்டாடுறா. தத் அத்புதம் ராகவ கர்ம துஷ்கரம் சமீக்ஷ தேவாக சக சித்த சாரணை. சித்தர்கள் சாரணர்களோட சேர்த்து தேவர்கள் இதை பார்த்துட்டு என்ன ஆச்சரியம், ராமன் பரம்பொருள்ங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி என்று சொன்னார்கள். ராமன் எத்தனையோ தன்னை மறைத்துக் கொள்ள முற்படுகிறான். அவன் கீழே பிறந்தது மானுஷகம் சரிதம் ஆச்சரித்தும் பிரவர்த்தகா. கீழே பிறந்தது மனுஷ சரித்திரங்களை செய்யறதுக்காக. ஆனால் தேவாதிகம் சரிதம் அங்க கிம் அபியகாரிஷீகி, எனத்துக்கு தேவதேவனுடைய வேலைகளை எல்லாம் செய்கிறாய்? நீ பிறந்தது மனுஷ செயலை புரிய, அதை செஞ்சுட்டு போக வேண்டியதானே. யாரானும் மனுஷனாலே குரங்குகளை கொண்டு அணை கட்டுறதுக்கு முடியுமா? அல்லது இக்கரையிலே லங்காராஜ்ய பட்டாபிஷேகம் விபீஷணனுக்கு பண்ணிவிட்டார், அக்கறை போகவே இல்லை, விபீஷணனுக்கு இங்கேயே பட்டாபிஷேகம் நடந்தது. இதெல்லாம் ராமனுடைய அதிமானுஷமான சேட்டிதங்கள். ஒரு ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுக்கல, மனுஷனா மோட்சம் கொடுப்பார்? ஒரு பறவைக்கு யாராலையான மோட்சம் கொடுத்துட முடியுமா? ஆக பரம்பொருள்கர்த்த அவ்வப்போது வெளிப்படுத்திக் கொள்ளுவன் ராமன். விஷ்ணு சாஸ்திரநாம அத்தியாயம் சொல்றோம் இல்லையோ, அதுல இதெல்லாம் ராமாவதாரத்துக்கு. பரர்த்திஹி பரமஸ்பட்டஹா துஷ்டஹா புட்டஹா சுபேக்ஷணஹா ராமஹா விராமஹா, இதெல்லாம் ராமாவதாரம். அதிலே பரர்த்திகி பரமஸ்பட்டஹா, பரமமான ஸ்பஷ்டம். அப்படின்னா ராமன் எத்தனைதான் தன் மேன்மையை மறைத்துக் கொள்ள பார்த்தாலும் அது ஸ்பஷ்டமாக வெளிப்பட்டு விடுகிறது என்று வேதவியாசர் தெரிவிக்கிறார். பீஷ்மாச்சாரியர் சொல்லுகிறார். அவரை மறைச்சுக்கணும்னு பார்த்தா கூட நடக்கலையோ இல்லையோ. சேது பந்தனம் பண்ணினதே, அணை கட்டியதே ராமனே பராத்பரங்கிறதுக்கு ஒரு சாட்சி. ஒரு வில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்துலகங்கள் உய்ய செருவிலே அரக்கர் ஹோனை சத்தனம் சேவகனார் மருவிய பெரிய கோவில் மதில் திருவரங்கம் என்னா கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றீரே. ஒரு வில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்துலகங்கள் உய்ய, ஒரு வில்லாலே ஓங்கு முன்னீரை அடைத்து விட்டான். மல்லை முன்னீர் அதர்பட வரிவஞ்சலகால் வளவித்து தொல்ல விலங்கு பணி செய்ய கொடியோ நிலங்கை புகழுற்று, கொடியவனுடைய இலங்கைக்கு புக இத்தனை குரங்குகளும் பணி செய்தனவாம். அந்த குரங்குக்கு இருந்த பக்தி, அணில்களுக்கு இருந்த பக்தி, அதுல ஓரளவுக்காவது நமக்கும் இருக்க வேண்டும். ஆகாயத்திலிருந்து எல்லாரும் கொண்டாடுறார். உபேத்திய ராமம் சகசா மகர்ஷிபிஸ் தமபியசிஞ்சன் சுபை ஜலைஹி பிருதக் ஜயஸ்வ சத்ருன் நரதேவ மேதினீம் சசாகராம் பாலய சாஸ்வதி சமாக. ராமா, இந்த பூமியை இந்த சாகரத்தோடே இந்த சேதுவோடே எப்போதும் நீ ரட்சித்துக் கொண்டே இருப்பாய் என்ன தேவர்கள் எல்லாரும் ராமனை கொண்டாடினார்கள். அத்தோடே ராமனும் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போனான். அங்கு போய் மேலே ராமராவண யுத்தம் நடந்ததுன்னு சரித்திரம். ஆக சேதுங்கிறது அணை. அது மணல் திட்டாகவும் இருக்கும், கல் திட்டாகவும் இருக்கும். மணல் திட்டுனா அணில் கட்டினது, கல் திட்டுனா குரங்கு கட்டினது, ரெண்டு சேர்த்துனா ராமன் கட்டினது. எப்படியா இருந்தாலும் அவர் கட்டினது. ஆகையாலே இக்கரையிலேருந்து அக்கறைக்கு கல்லு கல்லாக சேர்த்து போட்டு மணலையும் சேர்த்துத்தான் இங்கிருந்து சென்றானே ராமன். அப்ப மட்டும் இல்ல, மறுபடியும் ராமராவண யுத்தம் முடிந்து புஷ்பக விமானத்துல எல்லாரும் ஏறினாலும் இல்லையோ, ஆகாயத்துல போயிட்டு இருக்கிறச்சே கீழே ஒன்னொன்னா காட்டுறான் சீதைக்கு. பக்கத்துல சீதை உட்காண்டிருக்கா, அவளுக்கு எதுவுமே தெரியாது. ராவணோ நிகதோமையா தவ ஹேதோர் விஷாலாட்சி ராவணோ நிகதோமையா. விஷாலாட்சி சீதை, உனக்காக இங்கதான் ராவணனை கொன்னே, இங்கதான் கும்பகர்ணனை கொன்னே, இங்கதான் மூலபலத்தை அழித்தேன், இங்கதான் ஒண்ணுனா சொல்லிட்டு வரான். இங்கதான் லக்ஷ்மணன் இந்திரஜித்தை கொன்னான்னு தாண்டானோ இல்லையோ. தாண்டும் போது கீழே சேத்து தெரியுது. ஆகாயத்திலேருந்து ஒரு கோடை போல சேத்து தெரிய, ஏதத்து திருஷ்யத்தே தீர்த்தம் சாகரஸ்ய மகாத்மனா சேதுபந்த இதிக்யாதம் திரைலோக்கியேனச்ச பூஜிதம். இதோ சாகரத்தில் சேதுபந்தம் காட்சியளிக்கிறது பார், உன்னை வந்து ரட்சிப்பதற்கு நான் கட்டினேன். இது மூவுலகத்திலும் சேதுபந்தனம் என்று கொண்டாடப்படுகிறது. இதை தரிசிப்பதே புண்ணியத்தை கொடுக்கும் என்று ராமனே சீதையை பார்த்து தெரிவிக்கிறான். இது ராமாயணத்தில் மட்டும் இருக்கிறதல்ல, இது பாத்ம புராணத்திலே ஆகட்டும், இன்னும் பல புராணங்களிலே ஆகட்டும் இதை பத்தின பெருமை பேச தொட்டுள்ளது. ஏதத் பவித்திரம் பரமம் மகா பாதகநாசனம். இது பரமமான பவித்திரம், நமக்கு மங்களத்தை கொடுக்கக்கூடியது. இதை சேவிப்பவர்களுக்கும் தீர்த்தமாடுபவர்களுக்கும் நினைப்பவர்களுக்கும் பாதகங்களை போக்கக்கூடியது. நம் பாபங்கள் அத்தனையும் தொலைத்து விடக்கூடியது. அந்த சேத்துவ சீதை பார். அத்தர ராட்சசராஜோயம் ஆஜகாம விபீஷணா. அதை தாண்டின உடனே கரை வந்தது. இங்கதான் சீதே விபீஷணன் வந்து எங்கிட்ட சரணாஜி பண்ணா. ஒரு இடத்தை விடல, சரியா திரும்ப பார்த்துன்னு வந்து இந்த இடம் இந்த இடம் இந்த இடம்னு கிஷ்கிந்தைய சொல்லிட்டு அயோத்திக்கு திரும்பி வர்ற வரைக்கும் ராமன் கதை சொல்லிட்டார். அதனால முதல்லயும் சரி இறுதியிலையும் சரி ரெண்டு இடத்திலையும் சேதுவை பத்தி பேச்சுண்டு. சேது பந்தனம்னு சொன்னோமே, ராமன் கட்டிய சேதுவை பத்தி தெரிவித்தேன். ராமனே சேதுதான், மற்ற பேர் சேத்துனே தேடின்னு போக வேண்டாம், அவரே சேத்துதானே. வைகுந்தன் என்பாதோர் தோணி பெறாது உடல்கின்றேன் ஆண்டாளுடைய பாசுரம்.
ஆண்டாளே ஆச்சரியமா தெரிவித்தா, ராமன் சேத்து கட்டினார்னு சொல்ற மொழியோ இந்த கம்பராமாயணத்திலையும் கம்பர் சொல்லுகிறார், பேர்த்தனம் அலை சில பேர்க்க பேர்க்க நின்று ஈர்ந்தன சில சில சென்னி ஏந்தின தூர்த்தன சில சில தூர்க்க தூர்க்க நின்று ஆர்த்தன சில சில ஆடிப்பாடின. ஒரு குரங்கு எப்படி நடந்ததுன்னா, ஒண்ணு மலையை உடக்க ஆரம்பிச்சது, ஒண்ணு உளி எடுத்துன்னு வந்தது, ஒண்ணு உடச்சதை தலையில தூக்கின்னு போச்சு, ஒண்ணு தள்ள தூக்கின்னு போனதை கொண்டு போய் கடல்ல போட்டுது, ஒண்ணு போட்டது முதந்துதான்னு பார்த்தது. இப்படி பிரிச்சுன்னு வேலையை பார்க்கறாளாம். எய்தி யோசனை ஈண்டு 100 இவை ஐயிரண்டின் அகலம் அமைந்திடச் செய்ததால் அணை என்பது செப்பினார் வையநாதன் சரணம் வணங்கியே. வையநாதனுடைய திருவடிகளை பணைந்து இதோ 10 யோஜனை அகலம் 100 யோஜன நீளம் சதயோஜன விஸ்தீர்ணம் தசயோஜன விஸ்தீர்ணம் சதயோஜன மாயதம். சம்ஸ்கிருதத்துல பார்த்தோம். தமிழ்ல கம்பர் சொல்றார், எய்தி யோசனை ஈண்டு 100 யோசனை 100 யோஜன நீளம், இவை ஐயிரண்டின் அகலம், ஐயிரண்டு 10 யோஜன அகலம். அப்படியே வால்மீகி ராமாயணத்துல சொன்னதை கம்பரன் தமிழ்ல தெரிவித்திருக்கிறார். ஆண்டாள் நாச்சியார் திருமொழியிலே சேது பந்தனம் திருத்தினாய் எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே. இந்த சேது பந்தனம் கட்டினாயே, கட்டுறது தானே ராமா உனக்கு தெரியும், நாங்க கட்டின சின்ன வீட்டை எதுக்கு அழிக்கிறேன்னு கேட்கிறா கண்ணனே. மணல் வீடு கட்டி கோபிகாஸ்திரிகள்லாம் விளையாடுவாளாம், அதை கட்டுறது கண்ணனுக்கு பிடிக்காது. அதனால அவ கட்டி முடிச்ச உடனே ஓங்கி காலால் வந்து உதச்சு விட்டுருவார். இது அவருக்கு எப்பவுமே வழக்கம். இதைத்தான் சிற்றில் சிதைத்தல் அப்படின்னு ஆண்டாள் பாசுரத்துல பாடியிருக்கா. கண்ணன் எப்ப சிற்றில வந்து காலால் அடிக்கச்சேவும் ஆண்டாள் அந்த காலை பிடிச்சுன்னு கேட்கிறா, நீ ராமனா அவதரிக்கிறச்சே கட்டித்தானா ராமா உனக்கு பழக்கம், அழிச்சு உனக்கு பழக்கம் கிடையாதே. ஓ ராமன்னா கட்டுவ போல் இருக்கு, கண்ணன்னா அழிச்சிருவ போல் இருக்கு. ஆக சேது பந்தனன் திருத்தினால் எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே என்ன ஆண்டாளும் பாசுரத்திலே சேது பந்தனம் என்கிற பெயரையே சரிவர உபயோகப்படுத்தி இருக்கிறாள். ஆண்டாள் பாசுரத்தில் உபயோகப்படுத்தி இருந்ததுனாலும் சரி, வால்மீகி ராமாயணமே சொல்லியிருக்கிறதுனாலும் சரி, ராமனே சேத்துன்னு விண்ணப்பிச்சேனோ இல்லையோ. சேத்துங்கிறது ஓர் கரையும் மற்றொரு கரையும் இணைக்கும். இவ்வுலகம்ங்கிறது ஓர் கரை, பரமபதம் வைகுண்டம்ங்கிறது மற்றொரு கரை. இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு பகவான் தானே நம்ம கொண்டு விட போறார். அப்ப அவர் தானே சேது. அவர் திருவடிகள்ல சரணாகி பண்ணிட்டோம்னா அவனே சேத்துவாக இருந்து இக்கரையிலிருந்து அக்கறைக்கு கொண்டு போய் சேர்ப்பிப்பன். அவன் திருவடிகள்ல சரணாகி பண்ணினால் நம்மையும் அக்கறை சேர்ப்பிப்பர். அக்கறையில கொண்டு போய் சேர்க்க வல்ல சேதுவையும் ரட்சிப்பர் என்ன உங்களிடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டு இன்று இந்த வாய்ப்பை நல்கியதற்காக அதற்குரிய ஆரெல்லாம் அதை கொடுத்தார்களோ எனக்கு ரொம்ப பேர் இந்த இடத்துல தெரியாது. அன்பர் திரு ராஜேந்திரன் அவர்கள் தான் வந்து சொன்னார், அவசியம் இதை சொல்லணும் நீங்கன்னுட்டு. எப்போதோ சொன்னார், எப்போதோ ஒத்துக்கொண்டேன். நீங்க மற்றொரு இடத்துல இருந்ததுங்கிறதுக்காக ஒரு 5-10 நிமிஷம் நாழிகைச்சு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதனால அதற்கும் பிரார்த்தித்துக் கொண்டு ராமனுடைய திருவடிகளுக்கும் அவன் கட்டிய சேதுவுக்கும் இது இத்தனை தகவல்களையும் நமக்கு கொடுத்த ராமாயணத்துக்கும் பல்லாண்டு பாடி எல்லாரும் பகவானுடைய செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் இன்புற்றிருக்க வேண்டும் பிரார்த்தி